அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களது உடல்கள் அனைத்தும் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இதேபோன்று தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் லெனினும், தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் காதர் ஹுசேனும் தகவல்களை தர இணைந்திருக்கிறார்கள். முதலில் லெனினிடம் பேசலாம். லெனின், இந்த விபத்து நிகழ்ந்தது எப்படி? விபத்துக்கான காரணம் என்னன்னு சொல்லப்படுது? அரியலூர் மாவட்டத்துல புதுக்குடி அப்படிங்கிற கிராமத்துல குமார் என்பவர் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு காலமானார். அவருடைய உறவினர்கள் அந்த 15வது நாள் அந்த இறுதி சடங்குகள்ல பங்கேற்பதற்காக நேற்று அந்த புதுக்குடி கிராமத்திற்கு போயிருக்காங்க. அந்த உறவினர்கள் அந்த புதுக்குடிக்கு அருகாமையில் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய கட்சி பெருமாள் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே சரக்கு ஏற்றி செல்லக்கூடிய சிறிய ரக லாரியில அவங்க அந்த கிராமத்திற்கு போயிருக்காங்க. அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு மீண்டும் ஊர் திரும்பக்கூடிய பணியில இருக்கும்போது இரவு 8:30 மணி அளவுல இந்த விபத்தானது நடந்திருக்கு. குறிப்பாக இந்த அரியலூர் மாவட்டத்துல ஏராளமான சிமெண்ட் ஆலைகள் இருக்கு. இந்த சிமெண்ட் ஆலைகளுக்கு மூலப்பொருட்களை எடுத்து செல்லக்கூடிய, அதே போல சிமெண்டை வெளி ஊர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஏராளமான லாரிகள், அதாவது குறிப்பா 10 டன் எடையிலிருந்து 50 டன் எடை வரை சுமந்து செல்லக்கூடிய லாரிகள் ஏராளம் ஆயிரக்கணக்கான லாரிகளை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள்ல நம்மால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சிமெண்ட் பவுடரை ஒரு கண்டெய்னர்ல ஏற்றிக்கிட்டு செல்லக்கூடிய ஒரு லாரியின் மீது இந்த சரக்கு வாகனத்துல பயணித்த இந்த மக்கள் அந்த சரக்கு வாகனத்துல பயணித்த இந்த பயணிகளும் சென்ற அந்த சரக்கு வாகனமும் அந்த சிமெண்ட் ஏற்றிட்டு வந்த கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்துல நேற்று முதல் தற்போது வரை 13 பேர் பலியாயிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்களை காப்பாற்றக்கூடிய பணியில் மருத்துவர்கள் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக தனியார் மருத்துவமனைகள்ல ஒரு 8 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்படுது. தஞ்சை மருத்துவமனையை பொறுத்துள்ள 4 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இப்ப அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்டத்துல இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில அந்த 13 நபர்களுடைய உடல்களும் இங்க பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. அந்த பிரேத பரிசோதனை நடக்கக்கூடிய இந்த இடத்துல நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவர்கள் உறவினர்கள் இங்க நேற்று இரவு முதலே இந்த மருத்துவமனை வாசல்ல காத்திருக்காங்க. மிகுந்த துயரத்தோடு இங்க இருக்காங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களை இழந்துட்டோம் அப்படிங்கிற அந்த கவலையும் இயக்கமும் அவர்களுடைய கண்ணீரும் கதறலும் இங்க அதீதமாக காணப்படுது. லெனின், நீங்க இணைப்பிலே இருங்க. இவர்களில் 4 பேர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் கேட்கலாம். காதர் ஹுசேன், தற்போது படுகாயமடைந்தவர்கள் எங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர்? இவர்களோட தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? அதாவதுமா, இந்த அரியலூர் விபத்துல 13 பேர் அரியலூர்ல உயிரிழந்த சூழ்நிலையில 9 பேர் தஞ்சை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. அதாவது இரவு 12 மணி அளவுல 5 பேர் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் 4 பேர் தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பப்பட்டாங்க. இதுல இன்று காலை 5:45 மணி அளவுல வளர்மதி என்ற பெண், அதாவது மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் அந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் உள்ள 4 பேருக்கு தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருதுமா. காதர் ஹுசேன், நீங்க இணைப்பிலே இருங்க. லெனின், இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? காவல்துறையினர் தரப்பில் என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? குறிப்பா திருச்சியிலிருந்து சிதம்பரம் செல்லக்கூடிய சாலையில அந்த கட்சி பெருமாள் அப்படிங்கிற கிராமம் இருக்கு. அது ஜெயங்கொண்டத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உடையார்பாளையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அது ஒரு குறுகலான தேசிய நெடுஞ்சாலை. அந்த பகுதியில இந்த வாகனம் நேருக்கு நேராக மோதி இருக்கு. இந்த சரக்கு ஏற்றி செல்லக்கூடிய சிமெண்ட் பவுடரை ஏற்றி செல்லக்கூடிய அந்த கண்டெய்னர் லாரி சுமார் 30 டன் எடை உள்ள அந்த சிமெண்ட் பவுடரை கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்ப பலமான லாரியாகவும் ராட்சச லாரியாகவும் இருந்திருக்கு. 1 டன் எடை ஏற்றக்கூடிய அளவுல தகுதி வாய்ந்த ஒரு சரக்கு லாரியில 25 பேர் இந்த துக்க காரியத்திற்காக போயிட்டு வந்திருக்காங்க. அந்த இறுதி சடங்குல பங்கேற்பதற்காக போயிட்டு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமப்பகுதி மக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு இது போன்ற துக்க சம்பவங்களாக இருக்கட்டும், அல்லது திருமணம் உள்ளிட்ட சில வைபவங்களாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்களுக்கு அவங்க போகும்போது இந்த சரக்கு லாரியில பயணிப்பதை வாடிக்கையா வச்சிருக்காங்க.
அதுக்கு இவர்களுடைய வறுமை ஒரு காரணமாக பார்க்கப்படுது. குறைந்த செலவில் பயணிப்பது என்பது இந்த இது போன்ற சரக்கு லாரிகளில் பயணிப்பது என்பது எளிதாக இவர்களுக்கு வந்து தென்படுது. ஒரு ஆபத்தான பயணத்தை இவர்கள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டது என்ற தகவலை வந்து காவல்துறையினர் தொடர்ந்து நமது செய்தியாளர் காதர் ஹுசேனிடம் பேசலாம். காதர் ஹுசேன், மருத்துவமனை நிர்வாகம் அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? மேல் சிகிச்சைக்காக யாரேனும் வேறு ஏதாவது மருத்துவமனைக்கு அனுப்பப்பட இருக்காங்களா? அது எப்படி ஒன்றும் இல்லவுமா. அதாவது நேற்று 5 பேர் வந்து இரவு 12 மணிக்கு வந்து 4 ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் இங்கே அழைத்து வந்தாங்க. அந்த அழைத்து வந்தப்பட்ட அனைவருக்குமே வந்து சிறப்பு மருத்துவர்கள் அதாவது தயார் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த மருத்துவ உபகரணங்கள் கொண்டு வந்த உடனே அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதுல வந்து வண்டியில வாகனத்துல வரும் பொழுதே வந்து மிகவும் மோசமாக இருந்த வளர்மதி என்ற பெண்ணுக்கு தீவிர சிகிச்சையை, வளர்மதி மற்றும் அமுதா ஆகிய இருவருக்கு வந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் இன்று காலை அதாவது 5:45 மணிக்கு இந்த வளர்மதி அப்படிங்கிற பெண் வந்து உயிரிழந்ததா தகவல் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் மீதம் உள்ளவர்கள் 4 பேர் தனியார் மருத்துவமனைக்கு அவர்களை உறவினர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க மீதம் உள்ள 4 பேர்களுக்கும் அதாவது மருத்துவக் கல்லூரியில் உள்ள மருத்துவர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருது. உமா, நிச்சயமாக காதர் ஹுசேன், அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி காதர் ஹுசேன் மற்றும் லெனின்.